புத்தியை தீட்டு. ஒரு காட்டுக்குள் ராமு சோமு என்ற மரவெட்டிகள் சென்றார்கள். மாலையில் மீண்டும் இருவரும் கூடும்பொழுது ராமு மட்டும் களைப்படையாமல் அதிக விறகுடன் வந்தார். சோமு களைப்புடன் குறைவான விறகுடன் வந்தார். சோமுவுக்கு பயங்கர ஆச்சரியம். உன்னால் மட்டும் எப்படி இது சாத்தியமானது என்று ராமுவிடம் கேட்டார். அதற்கு ராமு, சரி, நீ இந்த விறகுகளுக்காக என்ன செய்தாய் என்று கேட்டான். அதிக விறகுகள் பெற வேண்டும் என்று ஓய்வு இல்லாமல் இடைவிடாது வெட்டி களைப்புதான் அடைந்தேன் என்றான். நான் அப்படியல்ல, இடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்து கொள்வேன் என்று ராமு சொன்னான். மறுநாள் சோமு அதேபோல் ஓய்வெடுத்து மரம் வெட்டினான். அன்றும் ராமு அளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை. 3ஆம் நாள் ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று ராமுவை பின்தொடர்ந்து சென்றான். அரை மணி நேரம் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான். ஆனால் ராமு ஓய்வு நேரத்தில் அவனது கோடாலியை தீட்டி கூர்மையாக்கி கொண்டிருந்தான்.